இனி காலையும் மாலையும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோம், தியானிப்போம். எனவே கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அதை வாசித்து அதை அனுபவித்து பூமியில் அவருக்கு மகிமையாய் வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானிப்போம். எனவே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அழைத்த சகோதரருக்கு நான் நன்றி சொல்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் நாம் நீங்கள் எல்லாம் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையாய் தேவனை தேடி ஆராதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற மொழியாக பார்க்கும்போது நான் மிக்க மகிழ்ச்சி வருகிறேன். ஏன்னா உலகம் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானம், டைம் பாஸ், ஆகாரம் இப்படி போயிடும்போது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு வார்த்தையை தியானிக்க கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிற அவங்களை பார்க்கும்போது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் ஒரு வார்த்தையை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையில் லூக்கா சுவிசேஷம் 10 தெரிந்த பகுதி தான். 10ஆம் அதிகாரத்தில் 38 நீங்கள் வாசிக்கிறோம்னா, அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாள். இப்போ இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அநேகர் அவரை தொட்டார்கள், தேவையோடு வந்தார்கள். சரியா? தேவை நிமித்தமாய் அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்படி பரிசேயர்கள் அவர் என்ன சொல்கிறார், என்ன போதிக்கிறார் என்பதை குறித்து அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அநேகர் வந்தாங்க. ஆனால் இந்த மார்த்தாளும் மரியாளும் என்ன செஞ்சாங்க? அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்வோமா? இன்னைக்கு வந்தாருன்னா நம்ம அவரை வீட்டில் ஏற்றுக்கொள்வோமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. 2 பேர் பெண்கள் சகோதரி வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போனோன்னே மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. இந்த பூமியில் தேவையானது ஒன்றே. ஒன்று மட்டும்தான் நமக்கு தேவை. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும்தான் தேவை. அந்த ஒன்று என்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த உலகத்தில் எல்லாம் நம்மை விட்டு எடுத்து போடப்படும். சொன்னாங்க, நான் கூட்டுறவு துறையில் 33 வருஷம் பணி செய்தேன். கடைசியில் நான் மாவட்ட அளவில் 4 போஸ்ட் பார்த்தேன். ஆனால் அது எல்லாம் போயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆனோடனே எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பூமியை விட்டு போகும்போது எல்லாமே என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, இந்த பூமியில் நல்ல பங்கு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்பது. எத்தனை பேர் இப்படி பாருங்க. மார்த்தாள் கதை அவளுக்கு ஊழியம். இயேசு வந்திருக்கிறார், அவருடைய சீசர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். இப்படின்னு சொல்லி இயேசுக்கான வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்கா. கவலைப்பட்டு கலங்குகிறார். ஆனால் அவர் எதை எதிர்பார்க்கிறார்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த பூமியில் ஒன்று இருக்குமானால், நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று ஒன்று இருக்குமானால், அது அவருடைய சமூகம். அடுத்து அவருடைய வார்த்தை.
அவருடைய வசனம், இது ரெண்டும் நமக்கு அவசியம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும். அப்படி நம்ம தேடுகிறோமா? இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலை வெளியில் உங்களுடைய ஆண்டோடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன்னா இந்த ரெண்டையும் தேடுகிறோமா? சங்கீத புஸ்தகம் 27:4 படியும். யாராவது வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாஞ்சை தாவீது ராஜாவுக்கு இருந்தது. அவன் யாரு? ராஜா. அவன் ராஜாவா இருந்தாலும் ராஜாவாய் இருப்பதை அவன் விரும்பல. இயேசு என்ன சொன்னாரோ அதையே இவன் சொன்னான். எப்படி? ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, எழுதி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து அதை வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வாஞ்சி நமக்கு இருக்கிறதா? நமக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எத்தனையோ காரியங்களை நம்முடைய மனதில் நினைச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நமக்கு எய்ம் இருக்கு, எத்தனையோ காரியங்களை நம்ம கோலா வச்சிருக்கோம், சரியா? ஆனா ஒரு ராஜா, அதனால அவர் சொன்னாரு பாருங்க, மத்தேயு 1:1 படிங்க. ஒன்று யாருடைய அம்சம் வரலாறு? இயேசு கிறிஸ்துடைய அம்சம் வரலாறுல அதுக்கு முன்னாடி யாருடைய மகன் சொன்னார்? தாவீது. அப்போ தாவீதுக்கு ஒரு வாஞ்ச, தவிப்பு, ஒரு ஏக்கம், இது இன்னைக்கு நமக்கு இருக்கா? எனவே அவருடைய மகன் என்று சொல்வதற்கு வேதம் தயங்கல். பார்த்தீங்களா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். வேற விருப்பமே இல்லை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் கண்களை காண்பித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் கண்களை காண்பித்து நாடிடுவே. ஆலயும் மாலய வேளையும் கர்த்தருடன் பாடிடுவே. ஆலயும் மாலய வேளையும் கர்த்தருடன் பாடிடுவே. தாவீதினுடைய இருதயத்துல இந்த வாஞ்ச கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது இருக்கும்போது ஆலயம் இருந்துச்சா? ஆலயம் இருந்ததா? ஆலயம் இல்லை, ஆனா அவருடைய வாஞ்சை ஆலயத்தின் மேல். ஆனா நமக்கு ஆலயம் இருக்கு, ஆலயத்தின் மேல் ஒண்ணு இல்லை. விளங்குது உங்களுக்கு? சனிக்கிழமை வாங்கன்னு கூப்பிடுவோம். அந்த தாவீது நினைச்சுவான், என்ன செஞ்சிருப்பான்? ராஜா வேலையில பொறித்தோற்பட்டு முதல்ல வந்து உட்காந்துருப்பான், அப்படியே இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆளாக அவன் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆசையெல்லாம் இருக்கான். அதனால தான் அவனுடைய சந்தையில் அவர் பிறந்தாரு. அவன் பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கு. உங்க பேரும் என் பேரும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். இங்கேயே எழுதப்பட்டிருக்கு. அவன் அதை தான் அவர் சொன்னாரு. சங்கீதம் அப்போஸ்தலர் 15:17 படிங்க. அப்போஸ்தலர் 15:17. திரும்பி வந்து விழுந்து போன சவுலின் கூடாரத்தை அல்ல. யாருடைய கூடாரத்தை? தாவீதின் கூடாரத்தை. ஏன்னா தாவீதின் வாஞ்சி உள்ள ஜனங்களை நான் எழுப்புவேன் என்று சொன்னார். தாவீதை போல வாஞ்சையும் தவனமும் ஏக்கமும் உள்ள ஜனங்களை நான் எழுப்புவேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சபையா இந்த சபையை காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றை நான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை. சபையில் என்ன வேணாலும் நடந்து போட்டோம், ஆனா ஒன்னே ஒண்ணு, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வேன், நான் தேடுவேன், அவருடைய வசனத்தை நான் பார்ப்பேன்.
அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிமையையும் மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13:21. நீங்கள் அந்த சம்பவங்களை நீங்கள் வாசித்து 13:1 படிக்கலாம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில். சரி, இப்போ இயேசு எங்கே போயிட்டாரு? கடலோரத்துக்கு போயிட்டாரு. ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சுப்பாங்க? அவரை தேடி பண்ணாங்க. அவங்க ஆலயத்துக்கு போகலை. இப்போ யாரை தேடி போயிட்டாங்க? இயேசுவை தேடி. அப்போ நம்ம யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். ஆலயத்துக்கு வருகிறோம், நம்ம கவனம்லாம் யார் மேலே இருக்கணும்? இயேசுவின் மேலே இருக்கணும். அப்படி இருக்குமா? அப்படி நீங்கள் ஆலயத்துக்கு வந்து இயேசுவை தேடி இயேசுனுடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இயேசு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரியா? நீங்கள் பாருங்கள், அவர் படவிலே உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அப்படி அவர் கதை சொல்கிறார். எப்படி கதை சொல்கிறார்? நீங்கள் அந்த கதையை வீட்டில் போய் படித்து பாருங்க. வீட்டில் போய் படித்து பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அப்படி பேசிட்டே வரும்போது நான் டைம் சுருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாய் சில காரியங்களை சொல்லிவிட்டு போகிறேன். அவர் விதையை பற்றி காரியத்தை சொல்லிட்டு 23ஆம் வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ பலன் தருவான். அவர் கடலோரத்தில் இருக்கும்போது திரளான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் பேசுறது யாருக்கு பேசினாரு? ஒரு நபருக்கு பேசினார். எத்தனை பேர் பேசினாரு? எல்லாம் பாருங்க, நிறைய பேர் இருந்தாங்க, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால். ஆனால் அவர் பேசுறது யாருக்கு? ஒரு நபருக்கு. அந்த ஒரு நபர் நானா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அந்த ஒரு நபர் நானா இருக்கு. அப்போ வசனத்தை கேட்கிறோம். இப்போ மரியா போய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எதை கேட்டாங்க? வசனத்தை கேட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தின் மேல் வாங்கியா இருக்கிறோம்? கொஞ்சம் வாசித்தாங்க. போட்டிக்காக படிக்காத, போட்டிக்காக வசனத்தை படிக்கக்கூடாது. நல்லது, போட்டியில் வெற்றி பெறுவது நல்லது, பரிசு வாங்குவது நல்லது. ஆனால் போட்டிக்காக படிக்கக்கூடாது. இயேசு மாதிரி, இயேசு தாகமும் தவிப்பும், அதேமாரி தாவீது, அதாவது மரியாள் போய் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சா போய் உட்கார்ந்தா இவ்வளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் அப்படின்னு நமக்கு ஒரு சான்று வரும். அதற்காக போய் உட்கார்ந்தா? அதற்காக உட்காரல. அவருடைய தாகமும் ஏக்கமும் தவிப்புமாய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தார். எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தவிப்பும் ஒரு ஏக்கமும் நமக்கும் இருக்குமானால் நாம் பாக்கியசாலிகளாக இருக்கும். யோசிப்பாங்க, இப்படிப்பட்ட தவிப்பும் தாகமும் இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், வசனத்தை கேட்கிறவன், அடுத்து வசனத்தை கேட்கிறவன், அடுத்து உணரணும். வசனத்தை கேட்கணும், என்ன செய்யணும்? உணரணும். யாராவது திட்டினாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்படி உணரலாம் போயிடுறோமா? வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டோம். இந்த இடத்துல வச்சு இன்னார் முன்னிலை இப்படி சொன்னான் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துடும். தூக்கத்தில் எரிச்சு கேட்டாலும் என்ன செய்யறோம்? சொல்லிடுவோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் இப்படி வச்சுருக்கோமா? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மறக்க முடியல. ஆனால் அதை மறந்துடணும். எதை மறந்துடணும்? யாராவது நம்ம திட்டினாங்க, பேசினாங்கன்னா அதை எழுதிடணும், மறந்துடணும். எதை மறக்கக்கூடாது? வசனத்தை மறக்கக்கூடாது. உணர்வுடையவர்களாக. தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. தானியேல் 12:10. அநேகர், எல்லாரும் அல்ல, கிடையாது. யாரும் கிடையாது, எல்லாரும் கிடையாது. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு உணரான். அப்ப உணராதவன் யாரு?
துன்மார்க்கன். இப்போ உணராதவன் யாருன்னா துன்மார்க்கன். அவன் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, உலகத்துல துன்மார்க்கன், ஞானவான், இந்த ரெண்டு கேட்டகரி தான் வேதம் பார்க்கிறது. நமக்கு சபைக்கு வர எல்லா விசுவாசியும் பார்க்கிறோம். ஆனா வேதம் எப்படி பார்க்கிறது? துன்மார்க்கன், ஞானவான், இந்த ரெண்டு கேட்டகரி தான் தேவன் பிரிப்பார், வசனம் பிரிக்கும். எனவே இயேசு சொன்னார், வசனத்தை உணர்ந்து கொள்வார்கள். இப்போ அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு, பசங்க உடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கமாய் நடப்பார்கள், ஒருவனும் உணரான். ஒருவனா உணர மாட்டான். அப்போ உணரலையே அப்படின்னா அவன் யாரு? துன்மார்க்கன். அவ்வளவுதான். எனவே பிரியமானவர்களே, இந்த கேட்டகரியில நான் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுவேன். சரியா? இந்த கேட்டகரியில நான் வந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். இப்படிலாம் நீங்க வசனத்தை தியானிக்கும் போது அது உங்களுக்கு உள்ள கிரியேஷ். இந்த நாளில் சங்கீதத்துல 107ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வசனமா ஞாபகம்? 107ல எவன், அப்போ உங்க எத்தனை பேர் பேசுது? ஒருத்தன். இயேசு பாதத்தில் உட்கார்ந்துட்டது ஒரு நபர், இயேசு சொன்னதும் ஒருவர். இப்போ பசங்க, எவன் ஞானம் உள்ளவனோ கவனிக்க கடவன். அல்லேலூயா. அப்போ ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். நம்ம வாழ்க்கையில எதை உணரணும்? எதை உணரணும்? கிருபைகளை உணரணும். உணரணுமா? கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை அறிந்து பாதுகாத்து பராமரித்து இத்தனை நாள் வரைக்கும் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வந்தார். எத்தனையோ ஆபத்துல அவர் பாதுகாத்தார். என்னைக்காவது இருந்து தனியா இருந்து இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் யோசிப்பாங்க. தனியா உட்கார்ந்து எவன் ஞானம் உள்ளவனோ, எவர்கள் அல்ல, எவன். அப்போ தேவன் அழைக்கிற அழைப்பு எப்படி அழைப்பு? கூட்டான அழைப்பு இல்லை, தனியா. அப்படி வரவங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். தன்னுடைய வார்த்தையை கொடுப்பார், தன்னுடைய வசனத்தை கொடுப்பார், தம்மை ஒரு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இதுக்கு தான் அந்த பூமியில நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்போ மற்ற எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறோம், ஆனா எதை மட்டும் யோசிக்கிறது இல்லை? கிருபைகளை. 106ல் 7 படிங்க. சங்கீதம் 106:7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல். அப்போ உணர வேண்டியவங்க என்ன செய்யல? உணரல. கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் பாருங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவங்களுக்கு என்ன நடத்தி வந்தா? அதிசயம். 2, அடுத்து கிருபை. அது சொல்லல, கிருபைகளின் திரட்சி. கிருபைகள் அல்ல, கிருபைகளின் திரட்சி. கிருபையே எப்படி இருக்கு? திரட்சியா இருக்கு. திரட்சின்னா என்ன தெரியுமா? இந்த கடல்ல எல்லாம் விளைஞ்சு சொன்னா உங்களுக்கு புரியும். கடல்ல அது கரெக்டாக விளையும் போது அந்த உள்ள எப்படி இருக்கும்? நல்ல அந்த பருப்பு ஃபுல்லா இருக்கும் இல்லையா? தண்ணி பாயாம இருந்தா இப்படி அமுக்கும்போது எப்படியும் சுடக்கு சவுண்டு வரும். அப்போ கிருபைகளின் திரட்சி அப்படின்னா எப்படி? அப்படி ஃபுல்லா இருக்கு. தேவன் உங்களுக்கும் எனக்கும் எதோ வச்சிருக்கிறாரு? கிருபைகளின் திரட்சி. பார்த்துருக்கோமா? இன்னைக்கா பார்த்துருக்கோமா? கிருபைகளின் திரட்சியை யோசிச்சிருக்கோமா? அவங்க நினையாமலும் போய் கலகம் பண்ணினார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கலகம் வருது, பிரச்சனை வருது, அவன் தப்பு பண்றான் அப்படின்னா என்ன காரணம்? அவன் கர்த்தர் செய்த அதிசயத்தையும் அவருடைய கிருபைகளின் திரட்சியும் செய்யல,
நினைக்கல. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கொஞ்சம் நாம் சிந்திப்போம். கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மனைவி மறந்துடுங்க, பிள்ளைகளை மறந்துடுங்க, கணவனை மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த அதிசயத்தையும் கர்த்தருடைய கிருபைகளையும் நினைச்சு ஒரு நிமிஷம் நீங்க தனியா போய் வீட்டில் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி நீங்கள் நன்றி சொல்லும்போது அவர் மேலும் 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 கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் கிருபையை தனியாய் கொடுக்கிறது தேவன். அவர் எப்போதுமே தனியா பேச விரும்புவார். தனியா தான் பேசுவார். நீங்க வேணா வேதத்தை படிச்சு பாருங்க, அவர் தனியா பேசிட்டே இருப்பாரு. யோவான் 4 அதிகாரம் அவர் தனியா பேசுற காரியங்கள்லாம் மிக ஆச்சரியமா இருக்கும். அதை நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை தனிமையாய் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். 4:21 நான் சொல்லுகிறதை நம்புது. யார்கிட்ட பேசினாரு? இங்க வேற இருந்தாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. சீசர்கள் எங்க போயிட்டாங்க? சாப்பாடு அவங்க போயிட்டாங்க. அங்க யாருமே கிடையாது. அவர்கிட்ட பேசுற சமாரியா ஸ்திரிட்ட பேசிருக்காரு. அவ 6 புருஷனோட வாழ்ந்தவள். அவர்கிட்ட என்ன சொல்றாரு? ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. இது யார்கிட்ட சொன்னாரு? ஒரு பெண்ணிட்ட சொன்னார். பாருங்க, இன்னைக்கு வேதத்தில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நீ தனியாய் கர்த்தரை சந்திக்கும் போது உங்களிடம் சொல்லுகிற காரியங்கள் வேத புத்தகத்தில் இடம்பெறும். தெரியுமா? அநேகருடைய உள்ளத்திற்கு அது தெரியும். அநேகருடைய உள்ளத்திற்கு அது ஆறுதலாயிருக்கும். எனவே ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காரணம். அவர்கிட்ட போய் வேற ஒண்ணுமே பேசல. 10ஆம் வசனம் படிங்க. மீடியேட்டர் யாராவது இருக்காங்க? இந்த மீடியேட்டர் யாராவது இருக்கா? சொல்லுங்க. தேவையே இல்லை, தேவையே கிடையாது. நீங்கள் அவரிடத்தில் நேரடியாய் பேசலாம். சத்தியத்தை வெளிப்படுகிறார். இது வேதத்துல வந்துருக்குன்னா இவற்றுக்கு யோவான் கேட்டு எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன். இல்லையா? என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இங்க 27 படிங்க. அப்ப பாருங்க, நல்லா நிறுத்தி பாருங்க. சீசர்கள் இவர் பேசிக்கிட்டு இவங்க எல்லாம் போஜன பதார்த்தம் வாங்க போயிட்டாங்க. பார்க்க இவர் தனியா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்த உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு சிறி கூட அவர் விஷயம் மாட்டாரு, தனியா பேச மாட்டாரு. ஆனா பேசிக்கிட்டு இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியத்தை பேசுறாரு? மிக 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 மேலான ஒரு காரியம். பிதா அப்படின்றாரு. யார? பிதா அப்படின்றாரு. நம்ம பேசுவோமா இப்படிப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரியில? யாராவது ஒத்துக்குவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிட்ட சத்தியம் என்ன பேசுறாரு? நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. தொழுகை ரட்சிப்பு. அடுத்து உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இதெல்லாம் அவருக்கு சாத்தியமா? நம்ம அப்படி இதெல்லாம் அவ வாய்ப்பு உண்டா? இப்போ அவ பிதாவை பார்க்க முடியுமா? பிதாவை தொழுது கொள்ள முடியுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவருக்கு சொல்றாரு, நீயும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். அடுத்து 10ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய ஈவு நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். எதை கொடுத்திருப்பார்?
ஜீவகன்னின்னா என்ன? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். யாருக்கு? எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு? இன்னைக்கு இருந்த இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு எந்த ஊழியக்காரனா ஒத்துக்குவாங்களா? கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன் நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா நான் மனுஷன் தானே. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்ல பிரியமானவர்களே, அப்படி வேற ஒன்றுமே பேசலை, ரொம்ப சிம்பிளாக பேசுகிறேன். நீ தேவனுடைய ஈவையும். எனவே தான் நான் முதல்ல சொன்னது, நீங்கள் தனியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் பேசுகிறதை கேட்க வேண்டும், அதை உணர வேண்டும். என்ன செய்யணும்? உணர வேண்டும், உணர வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். கர்த்தருடைய வசனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, தீர்த்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. நான் பார்த்தோம், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் எதை உணர்ந்து கொள்வாங்க? கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். தீர்த்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய கிருபையினாலே நாம் யாரு? எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறோம்? நாம் யாரு? நாம் யார்? இது உணர்ந்திருக்குமா? எத்தனை பேர் நீங்கள் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு, இது பினிஷ்டா கண்டினியூஷன்? இப்போ நீங்கள் யாரு? எத்தனை பேருக்கு தெரியுது? எத்தனை பேருக்கு நீங்கள் நீதிமான்கள் என்பது தெரிகிறது? சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைப்பு, நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? ஆண்டவரே, நம் பாவி ஆண்டவரே. அப்போ நீங்கள் யாரை எதை உணரல? கிருபையினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன், அவருடைய கிருபைகளின் திரட்சி நீதிமானாய் மாற்றி விட்டது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யல? அறியல. அதுதான் சொன்னாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தையானால் நீ ஏன் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த ஜீவ தண்ணீர் உன்னை நீதிமானாய் உன்னை காண்பிக்கும், உன்னை பாவியாய் காண்பிக்காது. சரியா? இப்போ நீங்க யார் கிடையாது? யார் கிடையாது? பாவி கிடையாது. இதை நீங்கள் உணர வேண்டும், இதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணரும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்? அதுக்கு ஏற்ற மாதிரி. இங்க பாவின்னு உணர்ந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ரோமர் 4:25 படிங்க. ரோமர் 4:25. அவர், இப்போ நான் முதல்ல சொன்னேன், அவர் எப்படி சந்திக்கணும்? தனியாய் சந்திக்கணும். அப்படித்தானே? நான் தனியாக அவர்கிட்ட பார்ப்போம்னா இப்படி. இப்போ தனியாக படிங்க. அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். இதுதான் உணர்வது. உணர்வது என்பது என்னன்னா, அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா. அப்ப பாவம் எங்க போயிட்டு? என்னுடைய பாவங்கள்லாம் எங்க போயிட்டு? சிலுவையில் போயிட்டு. இப்போ உயிர் தெழுந்தது நான் என்ன ஆயிட்டேன்? இதை உணர்றோமா? இதை உணர்கிறோமா? இதை அனுபவிக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. இதுதான் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவன். இப்போ உங்க பாவங்கள்லாம் எங்க போயிட்டு? சிலுவைக்குள்ள போயிட்டு நீங்க என்ன ஆயிட்டீங்க? நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டேன். அடுத்த வசனம், அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் இல்லையா? அவர் படிக்காரு. எவ்விதமாக மேல சொன்னபடி நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடி. அப்ப நம்ம யாருங்க? ஆக்கியாச்சு. அவர் ஆக்கிவிட்டார். நமக்கு அவர் நீதிமானாகிறத நமக்கு உணரல. கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு உணர்வு இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ பழைய மாதிரி நீ ஊர் சுத்த முடியாது சொல்லுவாங்களா இல்லையா? அப்படியா இல்லையா?
கல்யாணம் ஆயிடும் உனக்கு, அது ஞாபகம் இருக்கா? இங்கே இஷ்டத்துக்கு போவ வருவ, எந்நேரம் வருவ எந்நேரம் சொல்ல முடியாது. ஆனா இப்போ உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா, அப்ப என்ன செய்யணும்? கால் கெட்டு போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கெட்டு போட்டிருக்கு சொல்லுவாங்க. நீதிமான் என்ற கட்டு எத்தனை பேருக்கு உணர்றீங்க? அல்லேலூயா சொல்லுவாப்பா. நான் நீதிமானாக்கப்பட்டேன். நான் யாரு? நான் யாரு கிடையாது, பாவி கிடையாது. சரியா? முதல்ல செல்வன், இப்ப யாரு? முதல்ல செல்வன், இப்ப யாரு? எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி செல்வன் சொல்லுவாங்க, அடுத்து திருவாளர் படம். கரெக்டா? இப்போ நம்ம யாரு? நீதிமான். எத்தனை பேர் இதை உணர்கிறோம்? வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவன். அப்போ இதை உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில 100% பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏன் சொன்னார்? போய் சொன்னாரா? அப்போ இதுதான் பிரியமானவர். இப்ப எபிரேயர் 10:10 படிங்க. எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எத்தனை தரம்? ஒரே தரம். அந்த சித்தத்தின்படி. அல்லேலூயா. நான் யாரு? பரிசுத்தமாக்க பட்டு இருக்கிறேன். என்ன அருமையான பாக்கியம்! இது எத்தனை பேர் உணர்கிறோம்? பட்டு இருக்கிறேன். என்ன அருமையான பாக்கியம் இது! அதான் சொன்னார், நீ தேவனுடைய ஈவையும். இது ஈவு, இது நம்மளால் உண்டானதல்ல, நம்மளால் பரிசுத்தமாக ஆக முடியாது. ஆனா அவர் நம்மளை எப்படி ஆக்கிட்டாரு? எத்தனை பேர் நீங்க உங்களை பரிசுத்தமானாய் பார்க்கிறீர்கள்? அப்ப பிதா உங்களை எப்படி பார்க்கிறார் சொல்லுங்க? நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீங்க தான் என்னுடைய கேள்வி. பாவியா பார்க்கிறீர்கள்? எது உண்மை? உண்மையா பொய்யா? அப்ப நீங்க யார் கிடையாது? கிடையாது. சரி, அடுத்து படிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது. அப்படித்தானே? ஒரே வித பலிகளை நிற்பான். இவரோ ஒரே பலியை செலுத்தி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் இவர் ஒரே பலியினால். ஏனெனில் சிஸ்டர் படிங்க. ஏனெனில் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்ப நீங்க யாரு சொல்லுங்க? என்றென்றைக்கும் பூரணமா. நான் தைரியமா சொல்றேன், திருவாசகம் தண்ணியில கிட்டி சேர கடவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நான் யாரு? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம். எதை குறித்து? எதை குறித்து? பூர்ணப்பட்டதை குறித்து, பரிசுத்தமாக்கி பூர்ணப்படுத்துவதை குறித்து. ஹல்லேலூயா. சாட்சி யாருடைய சாட்சி? ஏன் சாட்சி இருக்காங்க? யாருடைய சாட்சி? பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி சாட்சி சொன்னாரு சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாட்சி சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டேன், பூர்ணராக்கப்பட்டான். இதைத்தான் சங்கீதம் தாவீது 50:5 படிங்க. பலியினாலே என்னோட இப்ப தேவனோடு உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற பலியோடு தேவனோடு நீங்கள் ஒப்புரவானீர்களானால் என்னுடைய பரிசுத்தவான்களை அவங்களை தான் அவர் கூட்டுவார். அவர்களை சேர்த்துக்கொள்ளத்தான் அவர் வருகிறார். எங்க பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை. இப்ப நீங்க எல்லாம் யாரு? எந்த பலி? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். இந்த புரிதலை, இந்த தெளிவை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இது தனி நபருக்குரியது, இது ஒரு சபைக்குரியதல்ல, இது ஒரு கூட்டத்திற்குரியதல்ல.
அல்லது ஒரு குறிப்பிட்ட சபைக்குரியதல்ல, இது உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் உரியது. அதனால சொன்னான், இயேசுவானவர் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப நீங்கள் யாரு? பரிசுத்த ஆக்கப்பட்டவன். நான் பரிசுத்தத்திலே பூரணமாக்கப்பட்டவன். இந்த அறிவு, இந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் பிரியமானவர்களே, உலகத்தில் நாம் எப்படி நடப்போம்? எப்படி நடப்போம்? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கட்சியில் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது எப்படி நடப்பாங்க? அவர் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சி எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா எப்படி நடப்பாரு? எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா எப்படி நடப்பாரு? மந்திரி ஆகிட்டாருன்னா எப்படி நடப்பாரு? ஒன்று பாருங்க எப்படி நடப்பாரு. அதே மாதிரி தான் பாவியா இருக்கும்போது உங்களுடைய நடக்க வேற, உங்களுடைய பார்வை வேற. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன் அப்படிங்கும்போது உங்க பார்வை வேற. நான் பூரணமாக்கப்பட்டவன் என்பது அப்போ என் பார்வை நட வேற. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி சொல்லிவிட்டார் என்பது என் நடக்க வேற. இப்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதற்குத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இதற்குத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார். இதற்குத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார், பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள்ல உயிரோடு இருந்தார். இதை விசுவாசிக்கிறவர்களை தேடித்தான் அந்த பூமிக்கு 2ஆம் தரம் வரப்போகிறார். எனவே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம இருதயத்தில் வைத்திருப்போமானால், இதிலே நாம் தொடர்வோமானால், நாம் மாத்திரமல்ல அநேகரை தேவனுடைய சபையிலே, தேவனுடைய அந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்கு நாம் அநேகரை ஆயத்தப்படுத்துவர்களாக இருப்போம். இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பி நம்மை ரட்சித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த விசுவாசத்தை நமக்கு வர்த்திக்க செய்வாராங்க. ஆமென். நடைமுறையான சேவைகளை கொடுத்து அருமையான